அதிகாரிகள் அளவில் நடக்கும் ஊழலும் கூட்டணி அரசியலும் மத்திய அரசுக்கு பெரும் சவால்களாக இருப்பதாக கவலை தெரிவித்த பிரதமர் மன்மோகன் சிங், அரசின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். CII எனப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் 2 நாள் பொதுக்குழு கூட்டம் டெல்லியில் புதனன்று துவங்கியது. கூட்டத்தை பிரதமர் மன்மோகன் சிங் துவக்கி வைத்தார். அவர் உரையாற்றிய போது, நாட்டின் வளர்ச்சி விகிதம் 5% சரிந்திருப்பது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாகவும், உலக அளவிலான நிதி நெருக்கடியால் தற்காலிக பொருளாதார நெருக்கடியில் நாடு சிக்கி தவிப்பதாகவும் பேசினார். நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை 8% உயர்த்துவதற்கு உறுதியான, விரைவான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். அதிகாரிகள் மட்டத்தில் நிலவும் ஊழலும் மந்தமான போக்கு ஒரு புறமும், கூட்டணி கட்சிகளின் நெருக்கடிகளை சமாளிப்பது இன்னொரு புறமும் மத்திய அரசுக்கு பெரும் சவாலாக இருப்பதாக வேதனை தெரிவித்த பிரதமர், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் நிதி பற்றாக்குறையை சரிகட்டவும் அரசால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறினார். One of the advantages of being a democracy is that our shortcomings and our deficiencies are always put before the public. And there are indeed many deficiencies. Corruption is a problem. Bureaucratic inertia is a problem. Managing coalitions is not easy, but these problems have not arisen suddenly. They were there even earlier, when the economy was growing at 8% per annum. பெட்ரோல் விலையை தொடர்ந்து கேஸ் சிலிண்டர்களுக்கு வரம்பு விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், டீசல் விலையும் படிப்படியாக அடுத்த சில மாதங்களுக்குள் மார்க்கெட் விலைக்கு நிகராக உயர்த்தப்படும் என்றார். நாட்டின் நிதிநிலையை உறுதிப்படுத்துவதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2007 இந்தியாவில் வர்த்தக சூழல் நல்ல நிலையில் இருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், அதற்கு நேர்மாறான மோசமான நிலை தற்போது நிலவுவதாக கூறினார். I propose to strike a contrarian note once again. If the business mood was unduly optimistic in 2007, I think it is unduly pessimistic today. This needs correction. தனியார் துறையில் முதலீடுகளை அதிகரிக்க செய்யவும், வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்ந்து உறுதியான அளவில் இந்தியாவுக்கு வரவும், அந்நிய முதலீட்டுக் கொள்கையில் மாற்றங்கள் கொண்டு வருவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார்.